நாளிலும் யோவான் எழுதின சுவிசேஷத்திலே 28 கர்த்தரின் விடுதலை வெளியீட்டின் சார்பாக இந்த கால தியானத்துக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இந்த நாளிலும் யோவான் எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரத்துல நாம் 10வது வசனத்தை வாசித்து நாம் அதை ஜெபமாக ஏறெடுத்து நாம ஜெபிக்க போகிறோம். அதனாலே 7ஆம் அதிகாரம், யோவான் 7ஆம் அதிகாரம் 10வது வசனம் இப்படியாக சொல்கிறது. அவருடைய சகோதரர் பின்பு அவர் வெளியரங்கமாய் போகாமல் அந்தரங்கமாய் பண்டிகைக்கு போனார். இன்னைக்கு ஏசாண்டவர் வெளியரங்கமாய் போகாமல் அந்தரங்கமாய் போனார். அந்த என்ன இருக்கு அப்படின்னாக்கா, நாம செய்வது தெரியாது. வெளியே செய்வது எல்லாருக்கும் பட்ட வெளிச்சமா தெரியும். அது நான் உண்மையை சொல்லணும்னா, இந்த செய்யற காரியத்தை அவர் அங்கீகரிக்கிறார். வெளியரங்கமாக செய்யறது பெருமைக்காக செய்யக்கூடியதாக மாறுகிறது. அதனால்தான் அவர் அதை விரும்பல. இன்னைக்கு நான் அநேக சபைகளிலே பார்ப்பேன், ஒரு டியூப்லைட்டு ஃபேனு இந்த மாதிரி வாங்கி கொடுத்துருந்தாங்கன்னா, யாராவது பெரிய பெரிய திருச்சபையில, பாரம்பரிய திருச்சபையில நான் போனது உண்டு, பார்த்தது உண்டு. அந்த பெஞ்ச் எல்லாம் உட்காந்துன்னா பின்னாடி எழுதியிருப்பாங்க, இந்த சேரு இந்த பெஞ்சு இன்னாச்சி முத்துனால அன்பளிப்பாக அளிக்கப்பட்டது. அடுத்து இந்த ஃபேன்ல எழுதியிருப்பாங்க, கவரி முத்து உபயம் அப்படின்னு. இதெல்லாம் நான் அந்த காலத்துல பார்த்திருக்கிறேன். செய்யன்னு சொல்றாரு, நம்ம என்ன செய்யறோம்? வெளியரங்கமாய் செய்கிறோம். அப்ப நம்ம ஜெபிக்கணும். என்னன்னா, ஆண்டவரே, நான் எதை செய்தாலும் அந்தரங்கமாய் செய்கிற ஒரு மனிதனாய் இல்லது விசுவாசியா இல்லது ஒரு சீசனாய் என்னை மாற்றுங்க. வெளியரங்கமாய் செய்யாதபடிக்கு எதையா இருந்தாலும் அந்தரங்கமாய் செய்யக்கூடியவனாய் மாற்றுங்க என்று நம்ம செபிக்கணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியமாக இருக்கு, ஜபமாக இருக்கிறது. ஏனென்றால் இங்க ஆண்டவர் அந்தரங்கத்தை விரும்புகிற தேவன். அவர் வெளியரங்கமாய் இன்னும் சொல்ல போனாக்கா, பழைய ஏற்பாட்டுல இது சட்டுன்னு எனக்கு ஞாபகம் வருது. நோவா திராட்சரசம் குடித்து கொஞ்சம் அவரு மயங்கி கடந்த வேலையில அவர் துணி விலகி படுத்து கிடந்தாராம். அந்த துணி விலகி படுத்து கிடந்தத கானானுடைய தகப்பனாகிய காம் என்ற மகன் வந்து தகப்பனுடைய நிர்மாணத்தை பார்த்து, அந்தரங்கத்தை பார்த்து, அவன் வெளியரங்கமா எல்லாத்தையும் போய் பப்ளிசிட்டி படுத்தினாராம். எங்க அப்பா நிர்வாணமா பட்டு கிடக்குறாரு, எங்க அப்பா நிர்வாணமா பட்டு கிடக்குறாரு. ஒரு அந்தரங்கமான காரியம். அதை போய் வெளியில சொல்ல அவசியமே கிடையாது. அவன் வெளியில சொன்னது நம்ம தமிழ் அப்படின்றது சிலருடைய கருத்து. காம் தனக்கு செய்ததை அறிந்து காமை அவன் அப்பா சந்தித்தான் என்று பார்க்கிறோம். அவன் செய்ததை அறிந்து என்ன செய்தான்? சஸ்பென்ஸ். அவன் தான் என்று சொல்றான். தான் என்று சொல்கிறார். அது எப்படி எனக்கு தெரியாது. ஆனால் அவன் செய்த காரியம் என்னன்னாக்கா, அந்தரங்கமாய் மூடி மறைக்க வேண்டிய செய்திகளை அவன் என்ன செஞ்சான்? பப்ளிசிட்டி படுத்தினான். ஆனா அடுத்த 2 மகனும் என்ன செஞ்சாங்க? அதை கேள்விப்பட்ட, ஐயோ அப்பா இன்னும் இப்படி கிடக்குறாருன்னுட்டு பின் சைடா வந்து 2 எடுத்துட்டு வந்து துணி எடுத்துட்டு வந்து அவனுடைய நிர்வாணத்தை மூடினார்கள் என்று பார்க்கிறோம். அதனால் அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். எப்பயுமே இந்த அந்தரங்கத்தை மூடுவது நமக்கு நல்லதாக இருக்கிறது. அந்தரங்கமாய் ஒரு சில காரியங்கள்
சில காரியங்கள் செய்துதான் ஆகணும். இந்த அந்தரங்கமா இருக்கிறது நம்ம வெளியரங்கமா செய்யறோம், வெளியரங்கமா செய்யறது அந்தரங்கமா செய்யறோம். இதை நம்ம சரியான முறையில புரிந்து கொள்ள வேண்டும். அதனால இக்காலத்து கிறிஸ்துவலா இருக்கிற நாம் ஏசாண்டுடைய விருப்பம் என்ன, என்னெல்லாம் எப்படிலாம் வாழ்ந்தார். அவர் பெருமைக்கு இறந்துக்கல, அவர் நினைக்கல, அவர் அந்தரங்கத்தில் தான் எல்லாமே செஞ்சார். சொன்னாருன்னு சொல்லி கொடுத்தார். ஒரு அதிசயத்தை அற்புதத்தை செஞ்சுட்டு யாரும் சொல்லணும். அவரை இந்த விருப்பல அதான் பார்த்தோம். என்ன செஞ்சாரு, அந்த அதான் நேற்று பார்த்தோம். ஆறுல கரெக்டாக ஆறாம் மத்தியில பதிவு பண்ணிருக்கான். நீயோ செய்கிறது இருப்பாங்க. மூன்று பாருங்க படிக்கிறேன். ஆறுல ஆகையால் நீ தர்மம் மனுஷரால் செஞ்சது அவளுக்கு பலன் கடவுள் அந்த இடத்தில் பார்க்கிறது உனக்கு பதிலளிப்பார் சொல்றாரு. அந்த அரங்கத்தில் பார்க்கிற தேவன் இன்னைக்கு சபிக்கப்பட்ட மாறினான். ஒருத்தரை குறித்து வெளிப்படுத்தார். அது நல்லது கிடையாது. விசுவாசியை குறித்தும் நம்ம என்ன செய்யக்கூடாது, அதை வெளிப்படுத்தக்கூடாது, பப்ளிசிட்டி பண்ணக்கூடாது. அது உனக்கு நல்லது, அது தப்பு இல்லை. தர்மம் செய்யறது சொல்றார். நீ எல்லாரும் மெச்சணும்ன்றதுக்காக நீ தர்மம் செய்யாத, எல்லாரும் பார்க்கணுன்றதுக்காக தர்மம் செய்யாத, அமைக்கு வாசி, அவ்வளவுதான். நிபாட்டிலே போ, நிபாட்டிலே செஞ்சுட்டு போயிட்டே இரு. அதே சொல்றாரு, நீ ஜபம் படிக்கிற, நீ ஜபம் பண்ணும்போது உன் தலைமை போட்டு அந்த பதிலளிப்பார். நீ பப்ளிசிட்டி அத நீ அந்தரங்கத்துல போய் ஜபம் பண்ணுன்ற. அப்ப அந்தரங்கத்தில் இருக்கிறவனுக்குதான் உனக்கு வெளியரங்கமா பதிலளிப்ப. இந்த அந்த நம்ம கொஞ்சம் ஜெபிக்க கற்றுக்கொள்ளணும். இந்த அந்தரங்கத்துக்கு அந்தரங்கமாய் நான் ஜெபிக்க, அந்தரங்கமாக கொடுக்க, அந்தரங்கமாக வாழ எனக்கு பயிற்றுவியும் என்று சொல்லி. ஏனென்றால் ஆண்டவர் ஃபேமஸ் விரும்பாதவர், விரும்பாதவர். அதுக்காக ஓடாத, நீ அதுக்காக பிரயாசப்படாத. அதுதான் இன்னைக்கு நமக்கு சொல்லித்தர சத்தியம். அது தானா மதிச்சு அவர் என்ன செஞ்சார், யாரும் நாமத்துக்கு கொண்டு செஞ்சுட்டு வந்தார். பிசாசு வருகிறார் வருகிறார் என்று. உண்மையிலே ஊழியக்காரரும் சரி, விசுவாசிகளா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, நாம செய்வது அந்தரங்கத்துல செய்யும்படியாக நம்ம ஜெபிப்போம். ஆண்டவரே, நான் அந்தரங்கத்துல நான் ஜெபிக்கிறவனாய் மாறணும்.
பப்ளிக்ல நீ ஜெபிக்காதன்னு நான் சொல்ல வரல. சர்ச்சில் ஜெபின்னா ஜெபிச்சிரு. ஆனா உன்னுடைய ஜபம் எது அதிகமா கான்சன்ட்ரேஷன் பண்ணணும். தனிமையில போய் ஜபிக்கணும். இன்னைக்கு அநேகர் ஜான் வெஸ்லி அவெல்லாம் அந்தரங்கத்துல தனிமையில போய் காட்டுல போய் ஜெபிச்ச ஜெபம் இன்னைக்கு வெளியரங்கமா பதில் வந்தது. பார்க்கிறோம். கொஞ்சம் அவருடைய டேஸ்ட புரிஞ்சுக்கும். நீ எதாவது யாருக்காவது சரி என்ன பப்ளிசிட்டி பண்ணாதன்றார். அதே போல எனக்கு குறித்து அதிகமாக பேசியிருக்கிறார் மத்தேயு 6ஆம் அதிகாரத்துல. இதை நாம் கற்றுக்கொள்ளணும். மற்றவங்களை போல மாயக்காரரை போலன்றார். மற்றவங்களை என்ன செய்யறாங்கன்னா மாயக்காரரை போல செய்கிறார்கள். அந்த மாதிரி நாம செய்ய வேண்டாம். ஆனால்தான் ரகசியமா போனார். ஆலயத்துக்கு அவர் எப்படி போனாரோ பப்ளிசிட்டி பண்ணிட்டு போல வாங்கப்பா எல்லாரும் அப்படின்ட்டு ரொம்ப ரகசியமா போனார். இந்த அந்தரங்க காரியத்தை நாம் கற்றுக்கொண்டோம் என்றால் நம்முடைய பதில் எப்படியாக கிடைக்கும்னா வெளியரங்கமாய் கிடைக்கும். காம பண்ணனால அவன் ஒரு சபிக்கப்பட்டவனாய் மாறிடும். அதை ஜீர்ணிக்க முடியல என்னால. ஏன் இன்னைக்கு நிறைய பேர் இன்னைக்கு அதை தெரியாம நம்ம செய்யறோம். நான் சொன்னேன்ல இப்ப ஒரு டொனேஷன் கொடுத்துட்டு இன்னாச்சி முத்து டிபிஎட் வாங்கி கொடுத்தாரு, இன்னாச்சி முத்து என்ன செஞ்சாரு பேன் வாங்கி கொடுத்தாருன்னு பேன்ல அறியாம செய்யறாங்க. மற்றவங்க செய்யறாங்க. அதுக்காக செய்யாதன்ற வலதையை கொடுக்கறது இடது கூடாதுன்ற அந்த அளவுக்கு நம்ம காமா செய்வோம். அதனால அதே மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்க. இன்னைக்கு நிறைய அந்த மாதிரி செஞ்சிருக்கிறாரு கேள்விப்பட்டோம். அவர் இறந்த பிறகுதான். அவர் உயிரோட இருக்கும்போது கேள்விப்படல. அவர் இறந்த பிறகு அவர் அவ்வளவு செஞ்சாருன்னு கேள்விப்பட்டோம். நிறைய பிள்ளைங்களுக்கு படிக்க வச்சாரு. அவருடைய வருமானத்துல முக்காவாசிய ஏழைகளுக்கும் மற்றவங்களுக்கும் கொடுத்தாருன்னு சொல்லி கேள்விப்பட்டோம். இன்னைக்கு அந்த மாதிரி நம்ம செய்யறவர்களா இருக்கிறோமா? நம்ம எப்படிப்பட்டவர்களா இருக்கிறோம்? எப்படியாக நம்ம கிரியைகள் இருக்கிறது, நம்முடைய செய்திகள் எப்படி இருக்கிறது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு சாட்சி சொல்லக்கூடிய ஒரு சாட்சியை நான் கேள்விப்பட்டேன். எனக்கு தலைவலி துடிச்சுக்கிறாரு. சாட்சி கொடுத்து இல்ல என்ன நல்லா சொல்லுமா, சாட்சி ஒழுங்கா சொல்லுமா அப்படின்னாலும் பாஸ் சாட்சிய சொல்லிச்சான் அந்த பொம்பளை. இன்னும் முடிச்சாக்கா நான் தலைவலி என் வீட்டுக்கு வந்தாரு, என் தலைமை கை வச்சு ஜெபிச்சாரு, எனக்கு தலைவலி போயிடுச்சுன்னு சொன்ன பிறகு ஆமென். ஆமென்.